ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம்னா, ஒரு மீடியமான கொஷின் எடுத்துட்டு நம்ம சால்வ் பண்ண போறோம். என்னதுன்னா லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கில் எத்தனை கேரக்டர்ஸ் தொடர்ந்து ரிப்பீட் ஆகாம வந்திருக்கு அப்படிங்கிற கவுண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். இதுதான் நம்ம அவங்க கேட்டிருக்க கொஷின். ஸோ இந்த இதுக்கு நம்ம வந்துட்டு ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் போகணும்னா நம்ம வந்துட்டு ஹேஷ் மேப்பும் ஸ்லைடிங் விண்டோவை யூஸ் பண்ணலாம். ஹேஷ் மேப்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டு நம்ம இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணி எத்தனை டைம் அந்த வேல்யூ வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு அங்கே கொடுத்துருக்க இன்புட் வந்துட்டு ஏபிசி பிபி. இப்போ நம்மளுக்கு என்ன அவுட்புட் வேணும்? 3. அவுட்புட் வந்துட்டு 3ன்னு வேணும். எத்தனை? ஏன் தெரியுமா? ஏ வந்திருக்கு, ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன வேட? பி. அது ரிப்பீட் ஆயிருக்கா? இல்லை. இதுக்கு முன்னாடி சி வந்திருக்கு, ரிப்பீட் ஆயிருக்கா? இல்லை. ஸோ இப்போ 3 லெட்டர் எனக்கு ரிப்பீட் ஆகாம நெக்ஸ்ட் ஏ போட்டால் ரிப்பீட் ஆயிருக்கு, பி வந்தால் ரிப்பீட் ஆயிருக்கு, சி ரிப்பீட் ஆயிருக்கு, பி ரெண்டுமே ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இது 3 தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ரிப்பீட் ஆகாம வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் லென்த் 3 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இப்போ நான் ஹேஷ் மேப்னு சொல்றதுனால ஹேஷ் மேப் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்? டிக்ஷனரியில வச்சுட்டு கீ வேல்யூ பேரா அதோட கவுண்ட்டையோ கீயை வந்துட்டு அந்த அந்த ஸ்ட்ரிங் கேரக்டராகவும் வேல்யூ வந்துட்டு அதோட கவுண்டாகவும் இல்லை இண்டெக்ஸாகவும் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இதுதான் ஹேஷ் மேப். ஹேஷ் மேப்ல நம்ம யூஸ் பண்ற ஜென்ரலா நம்ம யூஸ் பண்றது. இப்போ இங்க வந்துட்டு நம்ம என்ன ஸ்டோர் பண்றோம்னு இந்த லாஜிக் பொறுத்து நம்ம பார்க்கலாம். 2 ஸ்லைடிங் விண்டோனால என்ன நம்ம பண்ணுவோம்? 2 சைட்ல இருந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதாவது லெஃப்ட் ரைட்டையும் கம்பேர் பண்ணிட்டே வருது. ஸோ இந்த ஸ்லைடிங் விண்டோவையும் இந்த ஹேஷ் மேப்பையும் இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஏபின்னு இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஹேஷ் மேப்பை வந்துட்டு ஒரு இதில் ஐன்னு சொல்லி நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகேவா? இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். எம்டி டிக்ஷனரி ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஈக்குவல் டு 0ன்னு மேக்ஸிமம் லென்த் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது மேக்ஸிமம் லென்த் அதுவும் 0வும் இப்போ நான் ஸ்டோர் பண்ணி இனிஷியலாக இந்த மேக்ஸிமம் லென்த் வந்துட்டு எத்தனை வந்துட்டு நம்மளுக்கு ரிப்பீட் ஆகாமல் கேரக்டர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது 0வும் நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை கூட நான் பாஸ் பண்ணி நான் செக் பண்ணுமா? அப்போ என்ன பண்ணுவோம்? ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபார் லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஃபார் லூப்புக்குள்ளே போயாச்சு. இப்போ லெஃப்ட் இருந்தால் ரைட்டுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே ஐன்னு கொடுத்தா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஸோ லெஃப்ட் இருந்தால் ரைட். ஸோ ஃபார் ரைட் இன் ரேஞ்ச் ஆஃப் இந்த லென் ஆஃப் எஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதுதான் அவங்க வந்துட்டு கொஸ்டினில் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன் உங்களுக்காண்டி. இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் என்ன வரும்? 0th ஐட்ரேஷனில் என்ன நம்ம பண்ணலாம்? இப்போ இந்த ஏவை நம்ம பார்க்குறோம். இந்த ஏ வந்துட்டு இந்த இண்டெக்ஸில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணிட்டு அது இருந்துச்சுன்னா இந்த லெஃப்டை விட கிரேட்டரா இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இருந்துச்சுன்னா நம்ம அந்த லெஃப்டை வந்துட்டு அந்த கேரக்டரோட வேல்யூவை +1 பண்ணிடுறோம். ஓகேவா? அது பண்றோம். சப்போஸ் இல்லைன்னா அந்த நம்பரே இப்போ இல்லை. இப்போ பாரு, ஏ அங்கே இருக்கா? இல்லைல்ல. அப்போ அந்த நம்பரை நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு அதோட இண்டெக்ஸை நம்ம வந்துட்டு இது பண்ணிடுறோம். என்ன பண்றோம்? ஸ்டோர் பண்ணிடுறோம். வேல்யூவா இண்டெக்ஸை நம்ம இங்க ஸ்டோர் பண்றோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஐட்ரேஷன் போறோம். செகண்ட் ஐட்ரேஷன்ல நம்மளுக்கு என்ன லெட்டர் வருது? பி. அது டிக்ஷனரியில இருக்கா? இல்ல. ஸோ இங்கேயும் நம்ம வந்துட்டு பின்னு போட்டு இதோட இண்டெக்ஸ் என்னது? 1ன்னு ஸ்டோர் பண்றோம். 1ன்னு ஸ்டோர் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு? செகண்ட் ஐட்ரேஷன்ல சி. ஸோ இந்த சி வந்துட்டு இந்த இண்டெக்ஸ் மேப்ல இருக்கா? இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதே மாதிரி சின்னு இந்த இடத்துல சி இதோட இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த இட்ரேஷன்ஸ் முடிச்சாச்சு. இப்போ 2 வரைக்கும் நம்மளுக்கு கரெக்டாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஏ வந்திருக்கு, இது ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம்? ரிப்பீட் ஆயிருக்கா? இப்போ வந்து தேர்ட் ஐட்ரேஷன் ஏ நம்ம கேரக்டர் இருக்கா? இருக்கு. அப்போ அதோட வேல்யூ வந்துட்டு லெஃப்டை விட கிரேட்டராகவும் ஈக்குவலாகவும் இருக்கான்னு பார்க்கணும். இது ஈக்குவலாக இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிக்கேன்? லெஃப்டில் ஏவோட வேல்யூவை வந்துட்டு 1ன்னு லெஃப்டை வந்துட்டு லெஃப்டில் இந்த கேரக்டருக்கு என்ன வேல்யூ இருக்குது? 0ன்னு இருக்கா? அப்போ 0 + 1ன்னு மாற்றிடுறேன். ஓகேவா? மாத்தியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்துட்டு மேக்ஸ் லென்த் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கு கீழேயும் நான் மேக்ஸ் லென்த் கண்டுபிடிப்பேன். அதாவது எத்தனை டைம் வந்துட்டு அது கண்டினியூஸாக இருக்கு. மேக்ஸ் லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம ஆல்ரெடி இங்கே எக்ஸிஸ்டாக வச்சிருக்க மேக்ஸையும் அப்புறம் லெஃப்டையும் ரைட்டையும் மைனஸ் பண்ணி ஒன்று ஆட் பண்ணுறோம். லெஃப்ட்டு மைனஸ் ரைட்டு
பிளஸ் 1 அப்படிதானே நம்மளுக்கு லாஜிக் வருது. ஏன்னா வந்துட்டு லெஃப்ட் வந்துட்டு 0 இருக்கு, இங்க ரைட் என்ன இருக்கு 0 இருக்கு, அப்ப நம்மளுக்கு பிளஸ் 1. ஸோ 1 அப்ப இங்க மேக்ஸிமம் லென்த் வந்து 1. ஸோ 1th எலமெண்ட் ஒரு எலமெண்ட் ரிப்பீட் ஆகாம வந்திருக்கு. இங்க பீல வந்து பாருங்க, பீல என்ன சொன்ன மேக்ஸ் கரண்ட் மேக்ஸ் அதுக்கப்புறம் லெஃப்ட் மைனஸ் 0. இப்ப நம்மளுக்கு கரண்ட் மேக்ஸ் என்ன 1, ஏன்னா மேல 1 வந்திருக்கா. இப்ப லெஃப்ட் மைனஸ் 0னா லெஃப்ட் என்ன சேம் 0, ஏன்னா நம்மளுக்கு அப்ப வந்துட்டு லெஃப்ட் மாறல, ரிப்பீட் ஆகல. இப்ப ரைட் என்ன வந்திருக்கு 1 பிளஸ் 1. இப்ப ரைட் என்ன வந்திருக்கு. ஸோ இப்ப எனக்கு என்ன வருது, சாரி ரைட் மைனஸ் லெஃப்ட் பிளஸ் 1. அப்பதான் லாஜிக் கரெக்டா வரும், நான் லூஸ் பண்ணி சொல்லிட்டேன். சாரி. ஸோ இங்க லெஃப்ட் ரைட் ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு கொஞ்சம் சைன் மாறுது. நானும் என்னடா மைனஸ் 0 வருதே கவுண்ட் அப்படின்னு பாக்குறேன். இங்க வந்துட்டு என்ன வரும் 1 மைனஸ் ரைட் என்னது 1 மைனஸ் லெஃப்ட் 0 பிளஸ் 1. அப்ப எனக்கு என்ன வருது 2. இப்ப இங்க வந்துட்டு மேக்ஸிமம் எது 2. ஸோ இங்க பி வந்துட்டு நம்மளுக்கு டோட்டல் கவுண்ட் என்ன வருது, மேக்ஸ் வந்துட்டு 2வா இருக்கும். மேக்ஸ் வந்துட்டு 2வா இருக்கும். இந்த தேர்ட் ஐட்ரேஷன் முடிச்சுட்டு என்ன வரும், தேர்ட் ஐட்ரேஷன் முடிச்சுட்டு நம்மளுக்கு என்ன வரும், இப்ப கரண்ட் மேக்ஸ் வந்துட்டு 2, அதுக்கப்புறம் ரைட் மைனஸ் லெஃப்ட், ரைட் என்னது 2 மைனஸ் லெஃப்ட் என்னது 0 பிளஸ் 1, அப்ப 3. இது ரெண்டுல எது பெருசு, 3 தான் பெருசு. ஸோ கரண்ட் மேக்ஸ் வந்துட்டு 3. இப்ப இங்க வந்துட்டு நம்ம லெஃப்ட வந்துட்டு 1ன்னு மாத்திட்டோம், ஏன்னா நம்மளுக்கு இப்ப இதுதான் 4th ஐட்ரேஷன், ஐ மீன் 3rd ஐட்ரேஷன். நம்ம 0ல இருந்து கணக்கு எடுக்கிறதுனால 3rd ஐட்ரேஷன், 0th ஐட்ரேஷன் 0, இதை வந்து 1th, 2nd, இது 3rd. தேர்டில் ஏ வந்துட்டு ஆல்ரெடி இந்த இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இதோட வேல்யூவை வந்து லெஃப்ட்டுங்கிறத வந்து இந்த வேல்யூ ப்ளஸ் 1ன்னு நான் மாற்றிட்டேன். இப்போ வந்துட்டு மேக்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும், ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கு கீழேயும் நான் என்ன சொல்லியிருக்கேன், மேக்ஸ் கண்டுபிடிக்கணுமா. கரண்ட் மேக்ஸ் என்ன 3. அதுக்கப்புறம் என்ன ரைட் மைனஸ் லெஃப்ட் பிளஸ் 1. சூப்பர். ரைட் என்னது நம்மளுக்கு இப்போ 3 மைனஸ் லெஃப்ட் என்ன 1 பிளஸ் 1. அப்ப இப்ப எனக்கு என்ன வருது, 1ம் மைனஸ் 1ம் கேன்சல் ஆயிருமா. அப்ப 3,3 இதுல ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ எனக்கு திருப்பியும் மேக்ஸ் வந்துட்டு 3ன்னு வருது. நெக்ஸ்ட் 4th ஐட்ரேஷன். இப்ப நெக்ஸ்ட் 4th ஐட்ரேஷன் ஒன்றும் கிடையாது, பிக்கு போகுது. இந்த பிக்கு வருது, இந்த பிக்கு வரும்போது இதுவும் ஆல்ரெடி இருக்கு. அப்ப நம்ம லெஃப்ட என்ன பண்ணணும், லெஃப்ட வந்துட்டு அதோட வேல்யூ, அதாவது கேரக்டரோட வேல்யூ என்ன 1. 1 பிளஸ் 1ன்னு சொல்லியிருக்கேன்னா பிளஸ் 1, அப்ப 2ன்னு மாறிடும் லெஃப்ட். அதுக்கப்புறம் மேக்ஸ் என்ன கணும், கரண்ட் மேக்ஸ் 3. ரைட் என்னது, ரைட் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு 4 மைனஸ் 2 பிளஸ் 1. சூப்பர். இப்ப நம்மளுக்கு 4 minus 2 2 plus 1 3, சேம் கரண்ட் மேக்ஸிமம் லென்த். இதே மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா நம்மளுக்கு கடைசி வரைக்கும் 3 தான் வரும். ஸோ நம்மளுக்கு மேக்ஸ் லென்த் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும் போது 3ன்னு ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இதுதான் அவுட்புட், இதுதான் லாஜிக். ஓகேவா. இப்போ நம்ம வந்துட்டு இங்க கோட்ல சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். நான் என்ன சொல்லிருக்கேன், ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். நான் இன்ட் மேப்னு சொல்லி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன எடுத்தேன், லெஃப்ட்டையும் 0ன்னு எடுத்துட்டு மேக்ஸ் லென்னையும் 0ன்னு எடுத்துட்டேன். மேக்ஸிமம் இதுதான் அவுட்புட், மேக்ஸிமம் லென்த் ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன சொன்னேன், லெஃப்ட் இருந்தா ரைட் இருக்கும். ஸோ நான் இதை வந்துட்டு உங்களுக்கு புரியுதுக்காண்டி இப்போ ரைட் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் எஸ்ன்னு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு கேரக்டரையும், ஐ மீன் ஒவ்வொரு ரைட்டையும் அந்த அந்த இண்டெக்ஸ்ல டிக்ஷனரியில இருக்கான்னு செக் பண்ணும். அப்ப இங்க நான் எப்படி பாயிண்ட் பண்ணலாம்னா, எஸ் ஆஃப் ரைட்னா நம்மளுக்கு என்ன வரும், ஏ வருமா ஃபர்ஸ்ட் லெட்டர். அது வந்துட்டு எங்க இருக்கான்னு பார்க்கணும், இந்த மேப்ல இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த இந்த மேப்ல அதோட வேல்யூ வந்துட்டு கிரேட்டர் தென் லெஃப்டான்னு பார்க்கணும். கரெக்டா நான் சொல்றது.
கரெக்ட், அப்படிதானே பண்ணுவோம். இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்துட்டு என்ன சொல்லிருக்கணும், லெஃப்ட்டை விட அதிகமா இருக்கான்னு பார்க்கணும். இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், லெஃப்ட் வந்துட்டு அந்த வேல்யூவோட ஐ மீன் அந்த நம்பர் சாரி அந்த கேரக்டரோட வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, அந்த அத வந்துட்டு +1 பண்ணணும். அதுதான் லெஃப்ட்னு வரும் நம்மளுக்கு. கரெக்டா? சப்போஸ் இல்ல எல்ஸ் கண்டிஷன் வந்துருச்சு, அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஏ வரும்போது அது என்ன டிக்ஷனரியில இல்ல, அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு ஒண்ணும் பண்ண மாட்டோம். இந்த இந்த மேப் ஆஃப் அந்த வேல்யூன்னு நம்ம போட்டுட்டு எஸ் ஆஃப் ரைட் அந்த வேல்யூவை நம்ம ரைட்டுக்கு இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். நம்மளா டிக்ஷனரியில போய் போட்டுருவோம். இல்லையா நானே போடுறேன் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் மேக்ஸ் ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கு என்ன பண்ணுவோம், மேக்ஸ் கண்டுபிடிப்போம். பைத்தான்ல ஃபங்க்ஷன் இருக்கு, மேக்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணி இப்ப கரண்ட் மேக்ஸிமமையும் ரைட்டு மைனஸ் லெஃப்ட் பிளஸ் 1. ஓகேவா? அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி அந்த ஃபாலோ முடிச்சுட்டு வரும்போது எங்களுக்கு கடைசியில இருக்க மேக்ஸிமம் லென்த் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த லாஜிக்கை முடிக்கிறோம். இப்ப நம்ம ரன் பண்ணி பார்ப்போம், வேல்யூ வருதா, இது நம்ம லாஜிக்ல போட்டிருக்கோம், இது எப்படி ஆன்சர் அவுட்புட் வருதான்னு பார்ப்போம். ஐயோ தப்பா, ஏன் வர தப்பு, ரைட்டு மைனஸ் லெஃப்ட் பிளஸ் மேக்ஸிமம், ஏன் 4 வருது, எங்கேயோ தப்பு நடந்திருக்கிறது. ரைட் மைனஸ் +1 இப்ப ரன் பண்ணிப்போம். லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு கரெக்டாக தானே இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கரெக்டு தானே, ஏன் வர மாட்டேங்கிறது. இப்போ இங்கே வந்துட்டு ரைட்ல இருக்கு. ஓ இங்க பாரு, இங்க வந்துட்டு நம்ம லெஃப்ட்டுக்கு விட கிரேட்டர் தான் நான் பண்ணணும், நம்ம 1 விட கிரேட்டர்னு சொல்லிக்கோ, அதனால தான். ஓகே இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். வந்துடணும்னு நினைக்கிறேன், வந்துருச்சு. கரெக்ட். நம்ம நான் லூசு மாதிரி லெஃப்ட்டை விட கிரேட்டரா இருக்கணும் இப்பனா 1 விட கிரேட்டர்னு போட்டு வச்சுட்டேன். ஓகே தட்ஸ் ஆல். இப்போ சப்மிட் பண்ணி பார்ப்போமா, நம்மளுக்கு 3 கொடுத்த ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு சப்மிட் பண்ணியாச்சு, வேல்யூ கரெக்டாக இருக்கு. நம்ம வந்துட்டு நம்மளோட அனலிஸ் இதுதான் வந்திருக்கு, ஸ்கோர் போர்ட். டைம் காம்ப்ளெக்சிட்டி ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா, இல்லை. மெமரி 18.06 மெமரி யூஸ் பண்ணியிருக்கு. நைஸ், அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு மீடியமான கொஷினை எடுத்து நம்ம சால்வ் பண்ணியாச்சு, அதாவது லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ். இதை நம்ம வந்துட்டு ஹேஷ் மேப் அண்ட் தென் 2 ஸ்லைடிங் விண்டோ யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்க, நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். தேங்க்யூ.